திமுக ஆட்சியில் எல்லா துறையிலுமே லஞ்சம் தலைவிரிச்சாடுது. இதனால பொதுமக்கள் தினமும் ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியை சேர்ந்த சரத்குமார் கடந்த மாதம் ஆற்றுப்பாலத்தை கடக்க முயன்ற போது கார் விபத்து ஏற்படுது. அதுல ஒரு பெண்மணி இறந்தே போயிடுறாங்க. இந்த சம்பவத்தை கொலை வழக்கா காவல்துறையினர் பதிவு பண்றாங்க. அப்போ அங்க வந்த எஸ்ஐ கோவிந்தன் இதை விபத்து வழக்கா நான் மாத்துறேன், அதுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா போதும்னு பேரம் பேசுறாரு. உடனே ஒத்துக்கிட்ட சரத்குமார் முதல் தவணையா 5,000, ரெண்டாவது தவணையா 2,000 கொடுத்தாரு. அதெல்லாம் பத்தாதுன்னு சொன்ன எஸ்ஐ மிச்சம் இருக்கிற 3,000 கொடுத்தாதான் எஃப்ஐஆர் காப்பியை கொடுப்பேன்னு மிரட்ட சரத்குமார் அதை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போட்டாரு. இது ஒரு பக்கம்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையத்துல கார்த்திகேயன் என்ற கூலி தொழிலாளி தன்னோட நிலத்தை சர்வே பண்ணி பெயர் மாத்த பட்டா கேட்டிருக்காரு. ஆனா கிராம நிர்வாக அலுவலர் ரமேஷ் 3,000 லஞ்சம் கொடுத்தாதான் பட்டா கொடுப்பேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. முடிவா 2,500 ரூபாய் தரேன்னு ஒத்துக்கிட்ட கூலி தொழிலாளி லஞ்ச ஒழிப்பு துறையினர்கிட்ட புகார் செஞ்சதுல விஓ ரமேஷ் லஞ்ச ஒழிப்பு துறையினரால கைது செய்யப்படுறாரு. காவல்துறை அரசு அலுவலகத்துல தான் இப்படின்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல குடும்ப நல அறுவை சிகிச்சை செய்ய வந்த தாய்மார்கள் கிட்ட ஒரு நபருக்கு 300 ரூபாய் வீதம் 3 பேர்கிட்ட 900 ரூபாய் கேட்டிருக்காரு. ஜிபே எல்லாம் கொடுக்க கூடாதான், கையில தான் கொடுக்கணுமா. இந்த வீடியோவும் சமூக வலைதளத்துல பரவ லஞ்சம் கேட்ட அந்த ஊழியர்கிட்ட விசாரிச்சதுல ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் தான் அவரை வாங்க சொன்னதா சொல்றாரு. இது சம்பந்தமா மருத்துவரை தொடர்பு கொண்டு பேசினப்போ அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, ஊழியர் தப்பிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் மேல பழிய போடுறாருன்னு சொல்றாங்க. இதுல எது உண்மை, யாரு சொல்றத நம்புறதுனே தெரியாம பெரும்பாலும் பாதிக்கப்படுது மக்கள் தான். இதை பத்திலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாத திமுக அரசாங்கம் எப்படியெல்லாம் தங்களை விளம்பரப்படுத்தலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கு. திமுக ஆட்சியில காவல்துறை, அரசு அலுவலகம், அரசு மருத்துவமனைன்னு எங்க பார்த்தாலும் லஞ்சம் 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 தான். லஞ்சம் வாங்குறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சங்க இல்லைன்னு இந்த கட்சி நிரூபிச்சுக்கிட்டே இருக்கு.